அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாக இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அர்த்தாஷ்டமம் இந்த இடத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டதால் சுகம் முற்றிலுமாக பாதிப்படையும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாங்க. குருவினுடைய பார்வை அந்த இடத்தில் இருப்பதால் அந்த இடத்தின் பலம் அதிகரிக்கவே செய்கிறது என்பதால் என்ன மாதிரியான இன்னல்கள் வந்தாலும் குருவினுடைய பார்வை பலத்தால் அந்த இன்னல்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும். நிதானம் இல்லாமல் இருந்தால் கஷ்டங்கள், நிதானத்தோடு அணுகினால் பிரச்சனைகளை மறைவதுமாக இருக்கும் என்பதையே இந்த கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. இதன் காரணமாக விருச்சக ராசினியர்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆராய்ந்து ஆலோசித்து நிதானித்து ஒரு செயலை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். விழிப்புடன் இருந்தால் கடன் வாங்காது நீங்கள் சமாளித்து கொள்ளலாம். அப்படி கடன் வாங்கினால் அவற்றை அடைக்க முடியாமல் பல இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி ஒரு நிலை ஏற்படுங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் மனிதர்களுடைய பிரச்சனையில் நீங்களாக நுழைந்து கருத்து சொல்ல வேண்டாங்க. சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீடிக்கவே செய்கிறது. வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த பொறுமை தேவைங்க. எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடன் இணக்க உறவை பின்பற்ற வேண்டுங்க. இத்தருணங்கள்ல பத்திரப்பதிவுகள் கவனமாக இருங்க. பத்திரத்தை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. விருச்சக ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. ஆனால் அந்த முன்னேற்றங்களை நீ சரிவர பயன்படுத்தி கொள்ளும் போது அவற்றை நீங்கள் சாதுரியமாக கையாளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதை விடுத்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவையும் சாதாரணமாக உங்களை விட்டு சென்றுவிடும் என்பதையும் கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல மிக முக்கிய 5 கிரகங்கள் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது அவற்றுடன் செவ்வாயும் இணைகிறாருங்க. அதாவது கூட்டு கிரகமாக இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் செவ்வாய் மற்றும் கிரகங்கள். எனவே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. பெற்றோர் வழி ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. குறிப்பா இடம் வீடு வாங்கும் யோகம் எதிர்பார்த்தபடி வந்து சேருங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. அதே போல் தொழில் புரிபவர்கள் நிலை தொழில் தொடங்கும் வாய்ப்பை பெற இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேர இருக்கு. அந்த ஒப்பந்தங்களை நீங்கள் சரிவர செய்து முடித்து வெற்றி காண்பது அவசியங்க. அசால்ட்டாக அல்லது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய முயற்சியும் மிக மிக அவசியங்க. வருமானம் உச்சத்தை எட்டும் இந்த நேரத்தில் அதை செய்வோமா இதை செய்வோமா என்று யோசனை செய்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பலம் மிக்க பதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதாவது மிக முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, சனி ஆகிய 6 கிரகங்கள் அனைத்து ஒன்றாக இணையும் போது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இனிதே நடைபெறுங்க. அரசு வழி ஆதரவோடு நல்ல நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கு. கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்வீங்க. அதே போல உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்திருந்த பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க இருக்கு. உறவினர் பகை அகலுங்க. விலகி சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வந்தினையும் நேரமாக இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரக
கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மிக முக்கிய கிரகங்கள் குறிப்பாக சுக்கிரன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்பத்தில். அதாவது அதுமின்றி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவது ஆர்வம் காட்டுவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. எல்லோரும் எதிர்பார்க்கும் மிக முக்கிய கிரகமான சனி பகவான் இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. எனவே அர்த்தாஷ்டம சனி விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்க போகிறது. இனி உங்கள் வாய்ப்புகளை அள்ளி வழங்க போகுது. இனி உங்களுடைய காட்டில் பணமழை தான். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க இருக்கு. தடைகள் எல்லாம் தானாக விலக இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரி பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க. வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பா இத்தருணங்கள்ல சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசி குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் கைகூட இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. தெய்வ பற்றுமிக்கவர்களின் ஆலோசனையால் சில நல்ல காரியங்கள் இல்லை நடைபெறுங்க. முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் முன்னேற்றம் கூடும். வெளிநாட்டு வணிகம் திருப்தி தருங்க. இதுவரை கடந்த காலத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இனி தானாக நடைபெற இருக்கு. உற்றார் உறவினர்களின் நட்பால் புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு நிச்சயம் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பு கூடுங்க. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. சொத்துக்கள் வாங்கி மகிழும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதே போல் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். வருமானம் உயர இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.